சாய்ராம், என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாம் சம்பாதித்த நீ உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் நீ இனி ஒரு உயரத்தை காணப் போகிறாய் என்று நான் சொல்கிறேன். இந்த வாக்கை கேட்கும் பொழுது உன்னுடைய மனதில் நிறைய 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 கேள்விகள் இருக்கும். எப்படி நடக்கும், எப்படி இதன் சாத்தியம் என்பதை உனக்கு மனமானது சொல்லும். ஆனால் சாத்தியமாகும். காரணம், நல்ல காலமும் தெய்வத்துடைய கருணை பார்வையும் உன் பக்கத்தில் வந்துவிட்டது. அதிகமான மன உளைச்சல்கள், அதிகமான வலிகள், வேதனைகளோடு வாழ்ந்த உன் வாழ்க்கையில் ஒரு திருப்தி என்ற ஒன்றை நிலையாக காணப்போகிறாய். 1000 பேர் உன் வாழ்க்கையில் மனம் முடிவது போல பேசுகிறார்கள். இப்பொழுது கூட நீ யாரிடமாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நீ பகிரும் பொழுது, நீ ஏதோ ஒரு வழி வேதனையோடு ஒரு விஷயத்தை பகிரும் பொழுது, அந்த நபர் உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லாமல், நீ இப்படி செய்ததினால்தான் இப்படி நடக்கும் என்று அந்த இடத்தில் அவர்களுடைய மனதில் இருக்கும் விஷயத்தை சொல்லி உன்னை காயப்படுத்துகிறார்கள். ஒரு நபர் ஆறுதலை ஒரு இடத்தில் தேடுகிறான் என்றால், அவனுக்கு ஆறுதல் கொடுக்க ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அவன் ஆறுதலை கொடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவனுக்கு கஷ்டத்தை மேலும் பரிசாக கொடுக்கக்கூடாது. இதுவரைக்கும் நீ ஆறுதலாக நிறைய விஷயங்களை தேடி எல்லா இடத்திலேயும் கஷ்டத்தை மட்டுமே பரிசாக பெற்றாய். யோசித்து பார், உன்னிடமிருந்து ஆறுதலை பெற்றவர்களும் உன்னிடம் இருந்து நிறைய நல்ல விஷயங்களை பெற்றவர்களும் இன்று வரைக்கும் தேவையே இல்லாமல் ஒவ்வொரு இடத்திலேயும் உன்னை குறையாகத்தான் வைத்திருக்கிறார்கள். யாரையும் எப்பொழுதும் நினைத்து 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 வருத்தப்படுவதை விட உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறப்பாக இருப்பாய் என்று நம்பு. எல்லா இடத்திலும் நீ சிறப்பாகத்தான் இருப்பாய். கவலைகள் என்பது வாழ்க்கையில் நிரந்தரமல்ல. சிலர் இங்கு நினைப்பது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான் என்று தெரிந்துவிட்டது என்றால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது. இனி அவ்வளவுதான் அவன் கஷ்டப்படுவான், இனி அவ்வளவுதான் அவன் நஷ்டப்படுவான் என்று அவர்களுக்குள்ளேயே அவர்களே சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மை நிலை என்பது, ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான் என்றால் அவன் கஷ்டப்பட்டு கொண்டேதான் இருப்பான் என்பது கிடையாது. அவனுடைய வாழ்க்கையும் மாறும். அவனுடைய அற்புதமான காலமும் தொடரும். அதை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய இடத்தில் என்னை நீ பாதுகாப்பு கூறி கூப்பிடுவாய். ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள், தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்பாய். உன்னை காப்பாற்றாமல் நான் வேறு யாரை போய் காப்பாற்றுவேன்? என்னை நீ கூப்பிடுகிறாய். உன்னை நான் காப்பாற்றுவது தானே என்னுடைய கடமை. நிச்சயமாக காப்பாற்றுவேன், நிச்சயமாகவே வழி நடத்துவேன். நிச்சயமாக அனைத்து விதமான யோகங்களையும் அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் நானோ வாழ்வில் உனக்காக செய்து கொடுப்பேன். சில பேருக்கு வாழ்க்கையில் சூட்சுமம் புரியாது. அவன் ஜெயிக்க வேண்டும், அவன் முன்னேற வேண்டும், இந்த ஒரு எண்ணம் இருக்குமே தவிர அடுத்தவன் முன்னேற வேண்டும் என்றோ அடுத்தவன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றோ நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவரவர்கள் வாழ்க்கையில் அடுத்தவன் வாழ வேண்டும், அடுத்தவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை யாரும் இங்கு நினைப்பதல்ல. தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நினைக்கிறார்கள். தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையோ சிறக்கும். இது வெறும் தற்காலிகமான வலி வேதனைகள் மட்டுமே. கூடிய விரைவிலேயே மாற்றம் என்ற ஒன்றை காண்பாய். அதுவும் மிகப்பெரிய ஒரு மாற்றம். நீ நினைக்காத அளவுக்கு ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நீ காண்பாய். யோசி யோசி, ஒவ்வொரு விஷயத்தையும் யோசி. உன்னால் நிறைய விஷயத்தை சாதிக்க முடியும். நீ என்னென்ன விஷயத்தை செய்ய வேண்டும், என்னென்ன விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு
அற்புதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் அது உன்னால் செய்ய முடியும். மற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், உன்னால் இது முடியாது, அது முடியாது என்று. ஆனால் எனக்கு தெரியும், உன்னால் முடியும். எல்லாருக்கும் மத்தியிலும் வாழ்ந்து காட்டுவதுதானே உன்னுடைய வேலை. இனிமேல் இதுவரைக்கும் தோற்று போனதை காமித்தாய் அல்லவா? தோற்று போய் நின்ற அனைத்தையும் அடுத்தவர்கள் பார்த்தார்கள் அல்லவா? இதற்கு பிறகு நீ ஜெயிப்பதையும் அனைவரும் பார்ப்பார்கள். ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்தவர்கள் மறுபக்கத்தையும் பார்க்க வேண்டும். நீ ஒன்றும் சாதாரணமான ஆள் அல்ல. உனக்கும் அதிகமான தெய்வ சக்தி உள்ளது. இங்கு நினைப்பவர்கள் தெய்வத்தை நாம் வணங்குகிறோம். தெய்வம் நமக்கு மட்டும்தான் எப்பொழுதும் எல்லா நிலையிலேயும் துணையாக இருக்கும். மற்றவனுக்கெல்லாம் துணையாகவே இருக்காது. நம் மட்டும்தான் இந்த உலகத்தில் சரியாக வாழ்கிறோம், மற்றவன் எல்லாம் தவறு செய்கிறான் என்று நினைப்பார்கள். அப்படி நினைப்பவன் தான் வாழ்க்கையில் முதலில் தவறே செய்வான். அவனவன் வாழ்க்கையில் வாழட்டும், நன்றாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக இருப்போம் என்று எவன் நினைக்கிறானோ அவனவன் தவறு செய்தால் அது அவனவனுக்கு. நம் வாழ்க்கையில் நேரடியாக இருப்போம், நல்லது செய்பவனுக்கு நல்லது நடக்கட்டும் என்று விட்டுவிட்டு அவனவனுடைய வேலையை பார்க்கிறான் பார், அவனுக்கு கூட தெய்வம் துணை இருக்கும். நான் தான் வாழ வேண்டும், மற்றவனெல்லாம் வாழக்கூடாது, மற்றவனெல்லாம் எப்பொழுதும் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறான் பார், அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனத்தை செய்கிறான். அவனுடைய வாழ்க்கையை அவனே சீரழித்துக் கொள்கிறான் என்பதே அர்த்தமாகும். புரிந்ததா? நல்லது செய், நல்லது நடக்கும். நல்லது செய்ய உன்னிடம் மனம் இல்லை, பொருளாதாரம் இல்லை என்றால் நல்லது செய்யாதே. உன்னுடைய வேலையை பார், அவரவர்களுடைய வேலையை பார்ப்பார்கள். இங்கு நிறைய பேருக்கு எதிரிகள் இருக்க காரணம் என்ன? தன்னுடைய வேலையை பார்க்காமல் இருப்பதுதான். எதிரியாக ஒருத்தவன் மேலே கோபம் காட்டுகிறான் என்றால் மற்றவன் எப்படி முன்னேறலாம் என்ற ஒரு எண்ணம்தான். நீ அப்படி இருக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு விடியலை கொடுப்பேன். அதுவும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறது என்று சொல்லவில்லை, இன்னும் குறைவான நாட்கள் மட்டுமே இருக்கிறது நல்ல விஷயத்தை சந்திக்க. கூடிய விரைவில் ஒரு மாற்றத்தையும் கூடிய விரைவில் சுபத்துவத்தையும் நீ காண்பாய். எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ ஏற்றங்கள், எத்தனையோ சறுக்கல்களை எல்லாம் பார்த்து நீ இனிமேல் வெளிச்சத்தை பார்ப்பாய். அதுதான் உண்மை. நல்லது நடக்கட்டும், எல்லாம் உன் வாழ்க்கையில் மாறட்டும். எப்பொழுதும் கூடவே இருப்பேன், இதில் மாற்றம் அல்ல. எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.